أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் சூரா தௌபால 40 ஆயத்துகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறுதியாக 40வது ஆயத்தில் நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யலை அப்படின்னா அதனால் என்ன, நிராகரிப்பாளர்கள் அவரை வெளியேற்றியது போது திண்ணமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்துள்ளான். அவர்கள் இருவரும் குகையில் தங்கியிருந்த போது இருவரில் இரண்டாமவராய் இருந்த அவர் தன் தோழரை நோக்கி, கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார். அப்போது அல்லாஹ் அவருக்கு தன்னிடமிருந்து மன அமைதியை இறக்கி அருளினான். மேலும் உங்களின் பார்வைக்கு தென்படாது இருந்த படைகளின் மூலம் அவருக்கு உதவி செய்தான். மேலும் இறை நிராகரிப்பாளர்களின் வாக்கை தாழ்த்தினான். மேலும் அல்லாஹ்வின் வாக்குதான் மேலானதாக இருக்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். ஸோ இந்த ஆயத்து வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். யோசிச்சு பாருங்கள், சூரா தௌபால, அதாவது பாவமீட்சி அப்படிங்கிற இதில் அதிகமாக போரை பற்றி இறைவன் பேசியிருந்தாலும் இவ்வளோ பெரிய போர் எதுக்காக நடந்துச்சுங்கிறத தெளிவாக இங்கே கொடுக்குறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு 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 என்ன சொல்கிறது, யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி நமக்கு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம்லாம் இல்லை, சுபஹானல்லாஹ். நம்ம ஒரு ஆவரேஜாக இருக்கோம். ஒரு தெருவுலையாவது நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்போம். இந்த குடும்பமா, ஓகே நல்ல இது அப்படின்ற ஒரு குடும்ப பெயர் ஒன்று வச்சுருப்போம். அப்புறம் நமக்கான ஒரு வீடு, சில பொருட்கள் எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படின்னா, அந்த காபாலையே அவருடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ஒரு சிட்டி மேயருடைய மகள் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இன்னும் ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியலோடைய பசங்க இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெவலோ, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. ஆனாலும் இறைவன் சொன்ன விஷயங்களை எடுத்து வச்சதுக்கு, இறைவன் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு நபி சொல்லலை. அதாவது நான் இப்படி நினைக்கிறேன், இதை கேளுங்க அப்படின்னு நபி சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் இப்படி சொல்கிறான், இறைவன் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த அந்த ஊரில் உள்ள பெரிய பெரிய தலைக்கட்டுகள்லாம் இவரை வெறுக்கிறாங்க. இவர் என்ன, ஏன்னா இவங்க பேச்சை தான், பெரிய தலைக்கட்டுகளுடைய பேச்சை தான் அந்த ஊர் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பேச்செல்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த மேல்தட்டு மக்களுக்கு தானே பிரச்சனை. ஸோ அப்படி நபி மீது கோபம் கொண்டு, ஒரு நிமிஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கோபம் கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அடித்து துரத்துறாங்க. ஸோ நபியுமே இவங்களுக்கு பயந்துலாம் போகலை, எவ்வளவோ இன்னல்களை பொறுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இறைவன் சில அதாவது இவருடைய தேவை இருக்குது, சும்மா இவங்களுக்காகலாம் இவங்க அடிபட்டு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இறைவன் அந்த உரிய நேரத்தில் நீங்கள் இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு ஆர்டர் வரும்போது தான் இவர் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்ந்து கிளம்புறாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி இவங்க போகும்போது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இது சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். ஸோ இப்படி எவ்வளோ பெரிய இன்னல்கள்லையுமே அல்லாஹ் அவங்க மனசில் நிம்மதியை தரான். ஸோ நம்ம மனசில் நிம்மதி இருக்குது, இல்லை நம்ம மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னா நம்ம கேட்க வேண்டியது இறைவன்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அவன் நாடுறவங்களுக்கு எந்த சூழல்லையும் நிம்மதியை தருவான். கொல்றதுக்காக ஆட்கள் வராங்க, இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரு குகைக்குள்ளே இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய சூழல் உங்களுக்கும் எனக்கும் வந்துருச்சா? ஆனால் இதை விட ஒரு சின்ன சின்ன சூழலுக்கு கூட நம்ம நிம்மதி இல்லாமல் நம்ம மனசை அலைபாய விட்டு, அதை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்கிறோம், தூக்க மாத்திரை எடுக்கிறோம், நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு, தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது இது எல்லாம் இறைவன் நாடுனா மட்டும்தான் நமக்கு தர முடியும்.
நிம்மதியாக இருந்தால் எந்த சூழல்லையுமே. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத படைகள்லேருந்து நமக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். அது ஒரு சோஷியல் ரீதியாகவும் சரி, இமோஷனல் ரீதியாகவும் சரி, உங்கள் ஃபேமிலி ரீதியாகவும் சரி. அப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கறதுக்கு இறைவன் மட்டும்தான். அப்போது அவன் எப்போ நமக்கு அந்த நிம்மதியை கொடுப்பானா, நம்ம இறைவனுக்காக ஏதாவது வேலை செஞ்சாதான் கொடுப்பான். எனக்காக மட்டும் நான் தொழுது ஓதிக்கிட்டு இருந்தால் கொடுக்க மாட்டான். ஏன்னா நான் தொழுகிறதுனால, நான் ஓதுறதுனால எனக்கு மட்டும்தான் நன்மை. என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், என்னுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதையும் தாண்டி அதோடு சேர்த்து, தொழுகை ஓதுதலோடு சேர்த்து நம்ம இறைவனுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கான நிம்மதி கிடைக்கும். அது எந்த சர்வீஸுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் தாவா பண்ண போகிறேன், அதுதான் சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி, தாவா இன்றைக்கி யார் வேணால் சொல்லலாம். இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு யார் வேணால் நம்ம சொல்லலாம். முதல்ல நமக்கு சொல்கிறவங்கள நம்ம கேட்போமா? நாங்கள் இருக்க மாட்டோமா? நீங்கள் சொல்லி தான் நான் இருக்க போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு ஒரு நம்மளை அறியாத சில ஈகோ நம்ம மனசுக்கு வரும். அப்போது தாவாங்கிறது எப்படி இருக்கணும்? எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ, இறைவன் எனக்கு எந்த ஒரு ஸ்கில்லை, ஒரு திறமையை கொடுத்துருக்கானோ அதை கொண்டு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். உதவிங்கிறது எனக்கும் ஒரு பயனாக இருக்கணும், அவங்களுக்கும் ஒரு பயனாக இருக்கணும். இதுதான் விஷயம். நான் உதவி செய்கிறேன்னு என்னை நான் அழிச்சிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு நான் கஷ்டப்படுறத இறைவன் விரும்ப மாட்டான். ஆனால் முடிஞ்ச அளவு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிட்டே இருங்க. உதவிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். உதவிங்கிறது அவங்களுக்கு இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த ஒரு இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காவது அந்த சர்வீஸாக நீங்கள் பண்ணுங்கள். உதவியை தாண்டி சர்வீஸாக அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. எனக்கு ஒரு கூடை பின்ன தெரியும், அந்த கூடை பின்னி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது கூட இறைவனுடைய வழியில் நீங்கள் செய்கிறது தான். ஏன்னா அந்த கூடையை வாங்குறதுக்கு ஒரு பெண்மணி வெளியே போய் யாரோ ஒரு முகம் தெரியாத ஆண்கிட்ட போய் வாங்கணும் இல்லையா? அது என்ன மாதிரி வேணால் இருக்கலாம். அதுக்கு ஒரு பெண்ணான நம்மளே அந்த கூடை செஞ்சு தரோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க முஸ்லீமோ ஹிந்துவோ கிறிஸ்டினோ யாராக வேணால் இருக்கட்டும், ஆனால் அவங்களுடைய ஒரு நலன் உங்கள் மூலமாக நடக்குது இல்லையா? அப்போ அது கூட நீங்கள் அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய வேலை தான். ஏன் இதை நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் அடிக்கடி குறிப்பிடுது அப்படின்னா, நம்ம இறைவனுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு மனசில் நிம்மதி வரும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணாததுனால தான் அவங்க திட்டினதும் இவங்கக்கிட்ட சண்டை போட்டதும் அவங்கக்கிட்ட சண்டை போட்டதும் நமக்கு நம்ம மனசில் அந்த வேதனையாக ஆறா தழும்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் நமக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு மனசில் இருக்காது. வேலை தான் பெருசாக இருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்க்க எனக்கு நேரம் இல்லைன்போம். ஸோ இறைவனுடைய அருளால் ஒரு வேலையை கையில் அதுக்குன்னு நான் இன்னொருத்தவங்களுக்காக ஒரு ஜாப் போகிறேன், ஒரு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை விட்டுட்டு நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் அதுதான். ஏன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக நம்ம இருந்துடக்கூடாது. கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிக்கணும். நான் ரொம்ப டவுனாகவும் இருக்க மாட்டேன், ரொம்ப அப்பாவும் இருக்க மாட்டேன். நடுநிலைமையாக எந்த விஷயம் செஞ்சால் இறைவனோட என்னால் கனெக்ட் ஆக முடியும், என் குழந்தைங்கள மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னால் கனெக்ட் ஆக முடியும், இதையெல்லாம் கணக்கில் வச்சு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க, தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ரைட். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்கு தான் மேலோங்கி இருக்கும். மற்றவங்களுடைய முக்கியமாக இறை நிராகரிப்பாளர்களோட வாக்கை இறைவன் தாழ்த்திடுவான். அவன் மிக நுண்ணறிவாளனாக இருக்கிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி அடித்த வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறைவன் பாதுகாப்பானாக. ரைட். இப்போ 41வது வசனம் பாருங்கள். இன்ஃபிரு
خفافا وثقالا وجاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله ذلكم خير لكم إن كنتم تعلمون. கனமாக இருந்தாலும் சரி, லேசாக இருந்தாலும் சரி, நீங்கள் புறப்படுங்கள். உங்களுடைய உடைமைகளை கொண்டும் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் வழியில் போராடுங்கள். நீங்கள் அறிவுடையோராயின் இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்தது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. முழுசும் கட்டியாச்சு, பெயிண்ட்டு தான் அடிக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இடத்த விட்டு கிளம்புங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராடுங்க அப்படின்னு உங்களை வெளியேற சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? நம்ம முஸ்லீம் தான், மூமின் தான், தொழுகையாளி தான். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்தால் நம்ம செய்வோமா? ஒரு ரீசண்டாக நம்ம அந்த நகைக்கு பேசினப்போ கூட நமக்கு அது எப்படி நம்ம எல்லாமே கொடுத்துட்டும் கூட நம்ம வச்சுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்கு வந்துச்சு. ஆனால் எவ்வளோ பெரிய, அதான் எல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு கனமாக இருந்தாலும் சரி, ஏன்னா இவ்வளோ பொருட்கள் என்கிட்ட இருந்தால் அது எனக்கு கனம். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆல்ரெடி நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, ரொம்ப சொற்பமான பொருட்கள் தான் இருக்குது அப்படின்னா ஈஸியாக நான் கட்டிக்கிட்டு போயிடுவேன், எங்கே போக சொன்னாலும் போயிடுவேன். அப்போ உங்களுக்கு அது லேசாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த இதில் வர மாதிரி ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்க முடியாமல் அள்ளிட்டு போவாங்க தெரியுமா, ஏதோ ஒரு காமெடின்ற மாதிரி பார்த்துருப்போம். பட் நிதர்சனம் அதுதான். ஸோ எங்கேயாவது நான் இங்கே எங்கள் வீட்டை விட்டு இன்னொரு இதுக்கு நான் போகணும், ஒரு ட்ராவல்னாவே நமக்கு எதை எடுக்கிறது விடுறதுன்னு தெரியாது, மொத்தமாக இங்கேருந்து போயிடணும் அப்படின்னா. ஆனால் அதான் எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி, கனமாக இருந்தாலும் சரி, லேசாக இருந்தாலும் சரி, புறப்படுங்க. உங்களோட உடைமைகள், நம்மக்கிட்ட ஒரு 15 புது சேலை இருக்கும், புது ட்ரெஸ் இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். நம்மக்கிட்ட நமக்கு ஆசையாக வாங்கின இதெல்லாம் இன்றைக்கே போகணும்னு இல்லை, என்னைக்கு வேணாலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம், வந்தால் ரெடியாக இருங்க, அவ்வளோதான். இன்றைக்கே அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய சூழல் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யாராக இருந்தாலும் வரும். ஏன்னா வரலாறு மீண்டும் நடக்கும். நமக்கு நடக்கலைன்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு நடக்கலைன்னாலும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நடக்கும், யாருக்காக இருந்தாலும் இது நடக்கும். ஸோ வரலாறு மீண்டும் நடக்கும், அதுக்கு தயாராக இருப்போம், அவ்வளோதான். ஸோ உடைமைகளை கொண்டும் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வோட வழியில் நீங்கள் போராடுங்க. அறிவுடையவங்களுக்கு இதுதான் சிறந்தது அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். அடுத்து, லவ்கான அரசன் கரீபம் வசஃபரன் காசிதல் லத்தபூக வலாக்கிம் பஊதத் அலைஹிமுஷுக்க வசயஹ்லிஃபூன பில்லாஹி லவிஸ்ததனா லஹரஜ்னா மஅக்கும் யுஹ்லிகூன அன்ஃபுஸஹும் வல்லாஹு யஅலமு இன்னஹும் லகாதிபூன். நபியே, விரைவில் பலன் கிட்டுவதாயும் பயணம் சிரமமின்றியும் இருந்திருப்பின் நிச்சயமாக அவர்கள் உம்மை பின்தொடர்ந்து வந்திருப்பார்கள். ஏன்னா இது கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகணும்னு சொல்லும்போது அங்கே முஸ்லீமாக இருந்தவங்க ஓகே, ஆனால் அதுலேயும் சில நயவஞ்சகர்கள் இருந்திருக்காங்க, சரியா? ஸோ அவங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஸோ அவங்கள பற்றி இறைவன் பேசுகிறான். இவங்களுக்கு சீக்கிரம் அந்த பலன் கிடச்சிரும், அந்த ட்ராவல், அந்த பயணம் அவங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இந்த பயணம் அவங்களுக்கு மிகச் சிரமமாக தோன்றியது. எங்களால் இயலும் ஆயின் நிச்சயம் நாங்கள் உங்களோடு கிளம்பியிருப்போம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கூறுவார்கள். அவர்கள் தம்மை தாமே அழிவுக்கு உள்ளாக்குகிறார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிவான்.
ஸோ இதே தான் நமக்கும். எப்போ வேணாலும் ஆனால் நம்ம எதுக்காக அந்த பயணம் படுறோங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்று நம்மளா ஊரை விட்டு போக வேண்டிய சூழல் வரும், இல்லை அடித்து விரட்டக்கூடிய சூழலாக இருக்கும். நீங்கள் இது இல்லாமல் நாங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இங்கே நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிற சூழலாக இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சும் நிறைய இடங்களில் இறைவனுக்கு கொஞ்சம் மாறு செஞ்சு தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். அது உங்களோட வீடுகளாக இருக்கட்டும், ஆஃபீஸுகளாக இருக்கட்டும், நான் உட்பட எல்லாரும் தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க, எங்களால் முடிஞ்சால் சூழல்னால நாங்கள் இப்படி இருக்கோம், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக உங்களோட கிளம்பியிருப்போம், அல்லாஹ் மீது சத்தியமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இவங்க தமக்கு தாமே அழிவுக்குள்ளாக்கிக்கிட்டாங்க. இவங்க பொய்யர்கள். இதை அல்லாஹ் நன்கு அறிவான். இறைவன் பாதுகாப்பானாக. இத்தகைய கூட்டத்தாரோடு இறைவன் உங்களையும் என்னையும் சேராது வைத்திருப்பானாக. ரைட். அப்போது எந்த விஷயம் எனக்கு கடினமாக இருக்கோ அந்த விஷயத்தை இறைவனுக்காக நான் செய்ய முற்படுறேனா, தியாகம் செய்ய முற்படுறேனா சிந்திச்சுக்கிடுவோம். அஃபல்லாஹு அன்க லிம அதின்தலஹும் ஹத்தா யதபையன லகல்லதீன சதகு வதஅலமல் காதிபீன். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. போரில் கலந்திடாமல் இருக்க நீர் ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்? அல்லாஹ் நபியை பார்த்து கேள்வி கேட்குறான். சிலர் போரில் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு சொல்லும்போது நபி ஓகே இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் சீரா கிளாஸஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னாலும் இன்ஷால்லா நம்ம ஃப்யூச்சரில் அது பிளான் வச்சுருக்கோம். இப்போ அந்த பொதுவாக யோசிச்சு பாருங்கள், அந்த நிலமையை நீங்கள் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்து பாருங்கள். ஒரு இறைவனுக்காக ஒரு சண்டை நடக்குது, எல்லாரும் அவங்க உடல் உயிரெல்லாம் பொருளெல்லாம் விட்டு சண்டை போடுறாங்க. அப்படி இருந்தும் சிலர் எங்களால் முடியாது, முடிஞ்சிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணுறதுனால நபி அனுமதிச்சிடுறாங்க போல். நீங்கள் அனுமதித்ததுக்கு அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வானாக அப்படின்னா அல்லாஹ் அவங்கள நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? கோவப்பட்டால் தான் சொல்லுவோம். அப்படி தான் அல்லாஹ் பேசுகிறான். அவங்கள போரில் கலந்துக்காமல் இருக்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு அனுமதி தந்தீங்க? நீங்கள் அனுமதி அளிக்காமல் இருந்திருந்தால் வாய்மையாளர்கள் யார் என்றும் பொய்யர்கள் யார் என்றும் உமக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்குமே. இதெல்லாம் டைரக்டாக அப்பப்போ நடக்கிறத இறைவன் அப்பப்போ வகி அனுப்புகிறான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய அதுதான் குர்ஆன் மேஜிக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நபிமாரும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு அற்புதங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டால் குர்ஆனுன்பாங்க. அப்போ என்ன குர்ஆனில் இருக்குன்னா இதுதான் இருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு உடனே அல்லாஹ் பேசினான். அது அன்னைக்கு பேசினதோடு இல்லாமல் அது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு படிப்பினை தருது அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எதை எடுத்தாலும் அதை அப்படியே பார்க்கக்கூடாது. அதிலேருந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன படிப்பினை கிடைக்குது அப்படி சிந்திக்கணும். அப்போது ஒரு விஷயம் இறைவனுக்காக நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இதை நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும், விட்டு தான் ஆகணும் அப்படின்னா எத்தனை பேர் அதை விடுறாங்க, எத்தனை பேர் அதை விடாமல் இருக்காங்க? இதை வச்சு தான் உண்மையாளர் யார் பொய்யர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் எத்தனையோ நல்ல இளைஞர்கள், அவங்க ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எத்தனையோ நல்ல இளைஞர்கள் இது அறத்துக்கு மாறான செயல்னு அவங்களுடைய கரியரையும் அவங்களுடைய இதையும் விடக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் எத்தனையோ முஸ்லீம்கள், வேறு சில முஸ்லீம் இளைஞர்கள் இறைவன் சொன்னதா இல்லையான்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு எனக்கு எல்லாம் கிடைக்குதுங்கிறதுக்காக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் முஸ்லீம் இளைஞர்களும் இருக்காங்க. இறைவன் பாதுகாப்பானாக. நம்மளை இறைவன் நேரான வழியில் செல்லக்கூடியவர்களோடு பயணிக்க வைப்பானாக.
ரைட். இப்போது இந்த மாதிரி இறைவன் வந்து பேசுகிறான். அடுத்து லா யஸ்தஅதினு கல்லதீன யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி அய்யுஜாஹிது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுசிஹிம் வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புரிவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமென்று ஒருபோதும் உம்மிடம் கோரமாட்டார்கள். அல்லாஹ் இன்றைய அச்சமுள்ளவர்களை நன்கு அறிபவனாக இருக்கிறான். அல்லாஹ் இரையச்சமுள்ளவர்களை நன்கு அறிபவனாக இருக்கிறான். யார் வந்து அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் அர்ப்பணித்து போர் புரிவாங்களாம். அதுலேருந்து எங்களுக்கு நீங்கள் வந்து விலக்கு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் நம்ம இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ உணவு வச்சுருக்கோம், இவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கோம். ஆனால் இதை விட 1000 மடங்கு பெஸ்ட்டான அழகான செழிப்பான வாழ்க்கை மறுமையில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம மனசார நம்பினோன்னா இதெல்லாம் அசால்ட்டாக விட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். வேணாம் போ அப்படின்ட்டு. ஆனால் ஏன் அதை நம்ம பண்ண மாட்டோம்? ஏன்னா அப்போ நம்ம மனசில் என்ன தான் அது சொன்னாலும் மனசில் அந்த ஆள் மனசில் இல்லை, இதை விட எனக்கு ஆசை தான், ஆசையே படக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா அல்ல அப்படி ஒன்றும் நம்மளை படைக்கலை, ஆசைப்படுற மாதிரி தான் படைச்சிருக்கான். ஒவ்வொரு பிஸ்னஸுமே நான் இப்போ ஒரு விஷயம் கன்சியூம் பண்ணுறேன் வாங்குகிறேன் அப்படின்னா அதனால் இன்னொருத்தவங்க பலனடைகிறாங்க. இல்லைன்னு இல்லை, நீங்கள் தங்கமோ எது வாங்கினாலும் அதனால் இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க பலன் அடைவாங்க. உங்கள் காசு உங்ககிட்டே இருக்கிறத விட நீங்கள் வாங்குறது நல்லது தான். ஆனால் வாங்கின பொருட்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் தியாகம் பண்ண வேண்டிய சூழல் வந்தால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதான் விஷயம். நான் வாங்கவே கூடாதுன்னு சொல்லலை, வாங்கினதை தியாகம் பண்ண வேண்டிய சூழல் வந்தால் செஞ்சு தான் ஆகணும். அதுக்குன்னு வந்து மாமியார் மாமனார் வந்து அடகு வைக்க கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அது வந்து தப்பு. அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அதை வந்து ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் வீடு வாங்குகிறேன், அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன்னு உங்களோடத அடகு வச்சு கடைசியில் வீடும் ஒழுங்காக திருப்ப முடியாது, வச்ச நகையும் திருப்ப முடியாது. இப்படி உங்களுடைய சொத்துக்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இறைவன் பொறுப்பாக மாட்டான். ஆனால் இறைவனுக்காக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்களுக்காக உங்களால் முடிஞ்ச ஏன்னா நம்ம வந்து நமக்கு தெரியலை, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்காமல் இருக்கோம். எத்தனையோ பேர் எத்தனையோ சமூகத்தினர் ஒரு சொசைட்டிக்காக சோஷியல் இஷ்யூக்காக அனுதினம் சிறையில் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா? நம்மளுடைய கணவர்களை பண்ண வச்சுருக்கோமா? எவ்வளோ பேர்கள் எவ்வளவோ மனிதர்கள் சிறையில் இருக்காங்க. இப்போ ரீசண்டாக அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வந்து நமக்கு வந்து அதிகமாக பேசப்படுது. அந்த காதர் அப்படிங்கிறவருடைய வரலாறு வந்து கொஞ்சம் அதிகமாக பேசப்படுது. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் தானே மோஸ்ட்லி தெரியுது. அவர் உயிரோடு இருந்தப்போவும் அவரோட இஷ்யூ இருந்தப்போவும் நமக்கு பெருசாக என்ன தெரிஞ்சிட போகுது. ஆனால் அதை தாண்டி எத்தனையோ அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். ஆனால் இறைவனுக்காக மீன்ஸ் அங்கே உள்ள ஒரு சமூகத்துக்காக அவங்க வந்து போராடி இருப்பாங்க. அதனால் சிறையில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறோம், என்ன எய்ட் பண்ணுறோம், நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ரைட். அப்போது நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அப்படின்னா இதுக்காக அவங்க அர்ப்பணித்த உடைமையையும் உயிரையும் வந்து சலுகை கேட்க மாட்டாங்க. இன்னும் வந்து யார் இறை அச்சமுள்ளவராக இருக்காங்க அப்படிங்கிறத இறைவன் நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு இறைவன் வந்து இங்கே குறிப்பிட்றான். அடுத்து இன்னமா யஸ்தஅதினு கல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வர்தாபத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன்.
எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்வது இல்லையோ, மேலும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டு இருக்கிறார்களோ, மேலும் அந்த சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள்தாம் இத்தகைய கோரிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றனர். நாங்கள் வந்து இடத்த விட்டுலாம் போக மாட்டோம், வேலையை விட்டுட்டுலாம் வரமாட்டோம், இன்னும் வந்து நாங்கள் சண்டைக்கெலாம் போக மாட்டோம், அந்த போராட்டத்துக்கெலாம் போக மாட்டோம் அப்படின்னு பேசுகிற நம்மளும் சரி, என் பிள்ளை வந்துடும், சமைச்சு தரணும், மோஸ்ட்லி நம்ம இதானே சொல்கிறோம், என் பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வந்துடும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹிந்து அவங்க வந்து சொசைட்டிக்காக போய் போராடுறாங்க. ஆனால் யாருக்கு அதிகமான உரிமை இருக்குது? ஏன்னா நம்மக்கிட்ட வேதம் இருக்குது, குரான் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஆனால் எதுக்காக போராடுறோன்னு ஒன்று இருக்குது, அதுவும் கவனிச்சுக்கிறணும். சும்மா எல்லாத்துக்கும் போய் போராடாமல் உண்மையிலே அங்கே பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைக்கு போராடுறாங்களா, நீங்களும் உங்கள் பங்கை கொடுங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் யார் வந்து சந்தேகங்கள்லே இருக்காங்களோ, யார் வந்து அல்லாஹ் மீதும் நம்பிக்கை கொள்ளலை, மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளலை, ரொம்ப சந்தேகத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த மாதிரி கோரிக்கைகளை உங்ககிட்ட கேட்குறாங்க. என்னதில்? இந்த சண்டையில் எங்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்க, என்னோடய சொத்தில் வந்து நான் இதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சாக்குப்போக்கு சொல்கிறது இவங்க தான். ஸோ இந்த மாதிரி உடனேயே இன்றைக்கே இதை நான் செஞ்சிட முடியுமா அப்படின்னா, நம்ம வளர்ந்த விதமும் நம்மளுடைய நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதமும் வேறு. அதனால் நம்ம உடனேயே செய்கிற அளவுக்குலாம் நம்மக்கிட்டேயே அந்த அளவுக்கு திராணி இல்லை தான், ஒத்துக்கோங்க. ஆனால் என்னைக்கு வேணாலும் இறைவன் இந்த நிலைமையை நமக்கு கொடுக்கலாம். அந்த நிலைமை வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? அதுதான் உங்கள் மனசை நீங்கள் தயார் நிலைப்படுத்துங்க. எல்லாம் உன்னை முழுவதும் நம்பக்கூடிய ஒரு மூமினா என்னை நீ ஆக்கி வை, உனக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு மூமினா என்னை ஆக்கி வை, உனக்காக என்னுடைய உயிரையும் என்னுடைய பொருட்களையும் என்னுடைய சந்ததிகளையும் நான் வந்து உனக்காக நான் அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தந்தருள்வாயாக அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்போம். சரியா? அதுதான் நம்மளால் இப்போ செய்ய முடியும். உடனேயே நான் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சில டைம் எடுக்கும். அதை மனசில் வைங்க. ஆனால் குரானை கையில் எடுத்திருக்கோம். அப்போ நிச்சயமாக இறைவன் நாடி நமக்கு நல்ல ஒரு பாதையையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வலவ் அராதுல் ஹுரூஜ லஅது லஹு அதுவம் வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆசயஹும் ஃபசப்பதஹும் வக்கீலக் உது மஅல் காயிதீன். மேலும் உண்மையிலேயே ஜிஹாதுக்காக புறப்பட அவர்கள் நாடி இருந்தால் அதற்கு வேண்டிய சில ஆயத்தங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிளம்புவதை அல்லாஹ் விரும்பவே இல்லை. இந்த மாதிரி சாக்கு சொல்கிறவங்கள நம்ம நினச்சிக்க வேணாம் அவங்க தான் சாக்கு சொல்கிறாங்கன்னு. நெசமாக அல்லாவே விரும்பலை. ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து இத்தனை பேர் வந்தாங்களே மாஷா அல்லா, ஆனால் ஏன் இப்போ வர்றதில்லை? நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தாலே கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தா, ஆனால் இப்போ ஏன் அவள் என் கூட பேசுகிறதே இல்லை? நான் நல்ல விஷயந்தானே பேசுகிறேன், ஆனால் ஏதாவது படத்தை பற்றி பேசவோ அல்லது வேறு ஏதாவது பற்றி வேண்டாத விஷயங்களை பேசுகிறதுக்கு அவள் என் கூட இருக்கா, ஆனால் நல்ல விஷயங்கள் பேசுனா அவள் என் கூட இல்லையே, இப்படிலாம் நம்ம மனசு வந்து வேதனைப்படும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்க வந்து சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு குரான், அதாவது அன்னைக்கு சண்டை போடுறதுக்கு போர் புரிகிறதுக்கும் அவங்க வரலைன்னு சாக்குப்போக்கு சொன்னாங்கல்ல, அதோட இன்னைக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கங்கிறேன், ஒப்பிட்டு பாருங்கங்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் ஏன் அவங்க வரல அப்படின்னா அல்லாவே விரும்பலை, அவன்தான் அவங்கள தடுத்துருக்கான்.
ஆகவே தங்கி இருப்பவர்களோடு சேர்ந்து நீங்களும் தங்கிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. அப்போ நான் இந்த மாதிரி சண்டைக்கு வரலை, நான் போருக்கு வரலை, இதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது ஒவ்வொரு சாக்கு சொன்னப்போ அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி அப்போ நீங்கள் தங்கி இருக்கிறவங்களோட நீங்களும் தங்கிடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த எனக்காக நீங்கள் உங்கள் உடைமைகளையும் உங்கள் உயிர்களையும் அர்ப்பணித்து நீங்கள் சண்டை போடுங்க. எதுக்கு சண்டை போட சொல்கிறான்? நபியை துரத்திட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு உங்களுக்கு நல்லது சொல்ல வந்த என்னுடைய தூதை கொண்டு வந்த அந்த தூதரை நீங்கள் துரத்திட்டீங்க. அப்போ அவங்களோட சண்டை போடணும் இல்லையா? சண்டை போடுறதுக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் உடைமையை விட்டுட்டு அங்கே போயிட்டும் உங்களுடைய மக்காலேருந்து மதினா போய் அங்கே ஓரளவு செட்டில் ஆன பிறகு அல்லாஹ் மறுபடியும் நீங்கள் போய் சண்டை போடுங்க அப்படின்னா இப்போ தான் இது எவ்வளோ டஃப்பானது தெரியுமா? அவங்கள மட்டும் குறை சொல்லிடவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் மக்காலேருந்து எல்லா இதையும் விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். சரியா? ஹிஜ்ரத் பொறுத்த வரைக்கும் மக்காலேருந்து அவங்களுடைய பொருள் உடைமைகள்லாம் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. வந்ததுக்கு பிறகு அங்கே திருப்பியும் மதினாலேருந்து சண்டை போடுங்க அப்படின்னா திருப்பியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மீண்டும் இப்போ இங்கே என்கிட்ட ஒரு 100 ட்ரெஸ்ஸு வச்சுருந்தேன்னா நான் 2-3 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாரித்து ஒரு 4 ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பேன். ட்ரெஸ்ஸுன்றது நமக்கு தெரிஞ்சது மாதிரி சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுடைய பொருட்கள் மிக்ஸி கிரைண்டரு எல்லாம் வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் இங்கே வெறும் உரல் தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து மிக்ஸி வாங்கலான்னு நினைக்கும்போது சண்டை போடுங்க. அப்படி சொன்னால் யோசிச்சு பாருங்கள். அந்த காசு அந்த 10,000 நான் மிக்ஸி வாங்க போகும்போது இல்லை அந்த 10,000 இங்கே கொடுங்க, நீங்கள் அல்லாக்காக நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு எப்படி பாடுபடும்? ஸோ அன்னைக்கு இருக்கிற சூழல் அவ்வளோ விஷயங்களும் தான் இருந்துச்சு. ஆனால் அதையே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாவை நம்பிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போது நம்ம டக்குன்னு பார்க்கும்போது என்ன அல்லாஹ் இவ்வளோ ரொம்ப நேசிக்கக்கூடியவன், நம்மளை ரொம்ப தன்மையானவன், ஆனால் இப்படி ஒரு நிலைமையை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்கானே அப்படின்னா அதுதான் சோதனை. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு துளி கூட அந்த சோதனையெல்லாம் வச்சில்ல. ஒரு துளி கூட அந்த சோதனையை புரிஞ்சுக்கவும் இல்லை, அந்த சோதனையில் நம்ம இல்லவும் இல்லை. ஆனால் இதை பாஸ் பண்ணால் தான் நமக்கு சொர்க்கம். அப்போ நமக்கு சொர்க்கத்துக்கான வாசல் எங்கேயாவது தென்படுதா? சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே வாழ்க்கையில். பண்ணால் தானே ஏதாவது கிடைக்கும். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் இவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்கங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும். அப்போது உங்கள் மனசுக்கு நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க, உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அங்கேயே அவன் தங்கியிருக்கிறவங்களோடையே இருக்க வச்சிட்டான். சரியா? அடுத்து லவ் ஹரஜு ஃபீக்கும் மா ஜாதுக்கும் இல்லா ஹபாலம் வல அவுஸஉ ஹிலாலக்கும் யபகூனக்குமுல் ஃபித்ன வஃபீக்கும் சம்மாஊன லஹும் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். அவர்கள் உங்களோடு வந்திருந்தால் வீண் குழப்பங்களை தவிர வேறு எதனையும் அவர்கள் உங்களிடையே அதிகப்படுத்தியிருக்க மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் நம்மளை இன்னும் அந்த வேலைகளை செய்ய வைக்கலை அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு வேளை அந்த வேலையை செய்ய போயிட்டோம் அப்படின்னா வீண் குழப்பங்களை தவிர வேறு எதையும் நம்ம அங்கே செய்ய மாட்டோம். அதனால தான் இன்னும் அந்த வேலையை நம்மளை செய்ய வைக்கலை. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ நம்ம எந்த தரத்தில் இருக்கோம் இறைவன் முன்னாடி? அப்போ நம்ம மனசை ஆசைப்படணும், எல்லாம் உனக்காக நான் ஏதாவது செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு, பாரு எனக்கு இந்த பாக்கியம் நீ இன்னும் தரவே இல்லையே, அப்போ நான் இந்த மாதிரியான கூட்டத்தில் இருக்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு இருக்கேனா, அதனால தான் எனக்கு நீ தரலையா? இப்படி நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், இறைவன் பாதுகாப்பானாக.
நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கோங்கிறதே இப்போ வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் குழப்பத்தை தான் ஏற்படுத்துவீங்க. அதனால தான் உங்களை நான் அந்த அந்த வேலையை செய்ய வைக்கல அப்படிங்கிறான். இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ நீங்கள் வந்து வீண் குழப்பங்களை தவிர வேறு எதையும் அவங்கக்கிட்ட நீங்கள் அதிகப்படுத்த மாட்டீங்க. உங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களுக்கிடையே விஷமம் செய்து கொண்டு திரிந்திருப்பார்கள். ஆனால் உங்களுடைய நிலை என்னவெனில், இன்னும் கூட அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவர் உங்களில் பலர் இருக்கின்றனர். அல்லாஹ் அக்கிரமக்காரர்களை நன்கறிபவனாக இருக்கிறான். அதாவது ஹிஜ்ரத்து பண்ணி போயிட்டாங்க, மதீனாக்கு போயிட்டாங்க. அந்த ஹிஜ்ரத்துலேயே நிறைய பேரை அல்லாஹ் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டான். இப்போ இந்த ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அல்லாஹ் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அதுலேயும் ஃபில்ட்ரு ஆகுறாங்க. ஃபில்ட்ரு ஆகுறது நல்லது தான். ஏன்னா அல்லாஹ் வந்து நீங்கள் போனீங்கன்னா இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க, அவங்களுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுறான். ஆனாலும் ஃபில்ட்ரு பண்ணி பேலன்ஸ் இருக்காங்கல்ல, சண்டைக்கு ரெடியாக இருக்காங்கல்ல, அவங்களையும் சிலர் இந்த ஃபில்ட்ரானவங்க பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு நல்லா வார்ன் பண்ணுறான். எவ்வளோ அழகாக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறான் பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களை இறைவன் வந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். லகதிப் தகுல் ஃபித்னத மின் கப்லு வகல்லபு லகல் உமூர ஹத்தா ஜா அல் ஹக்கு வதஹர அம்ருல்லாஹி வஹும் காரிஹூன். இதற்கு முன்னரும் அவர்கள் குழப்பம் செய்ய முயன்றிருக்கிறார்கள். மேலும் உம்மை தோல்வியுறச் செய்ய எல்லா விதமான தில்லுமுள்ளுகளையும் கையாண்டிருக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் விரும்பாத நிலையிலும் சத்தியம் வந்தது. அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்கவே செய்தது. இப்போது இந்த ஃபில்ட்ரான கூட்டம், இன்னொன்று அந்த ஃபில்ட்ரான கூட்டத்தை காது கொடுத்து கேட்குறதுக்கும் சிலர் உங்கள் கூடயும் இருக்காங்க. இந்த மாதிரி இரட்டை வேடை இதோடு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் முன்னாடியே வந்து உங்களுடைய அந்த கூட்டத்தில் குழப்பம் செய்ய முயன்றிருக்காங்க. உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு எல்லா விதமான திலுமுலும் செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் இறைவன் அவங்க விரும்பாத நிலையில் சத்தியம்தான், உண்மையை தான் ஜெயிக்க வச்சான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் என்னத்தை ஜெயிக்க வைக்கிறான்? அல்லாஹ்வுடைய மெயின் பர்பஸே என்னன்னா, நான் படைத்த படைப்புகள் சரியாக வாழணும். இன்னைக்கு இந்த ஒரு ஃபார்முலாவோட நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். இவங்க ஹிந்து, இவங்க முஸ்லீம், இவங்க கிறிஸ்டின் அப்படிலாம் வேணாம். பொதுவாக எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். அப்போ அந்த படைப்புகள், ஏன்னா அல்லாஹ் வந்து யார் என்னென்னலாம் பார்க்கல, எல்லாருக்குமே காற்றை கொடுக்குறான், எல்லாத்துக்குமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே தரான். அப்போ நம்ம மட்டும் என்ன ஹிந்து முஸ்லீம்னு பிரித்து யோசிக்கிறோம்? அப்படி கிடையாது. ஒரு சமூக பிரச்சனை, ஒரு சமூக இஷ்யூ அப்படின்னா நீங்கள் சமூகமாக தான் பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி அந்த இஷ்யூக்கு யாரோட நீங்கள் கூட்டு சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கவனமாக இருங்க. அதுலேயும் வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் கூட்டு சேராதீங்க. யாருடைய பக்கம் சரியான பர்பஸ் இருக்கோ அவங்களோட கூட்டு சேருங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே முஸ்லீமுங்கிற பெயர் அளவில் இருக்கோம், அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் வந்து செய்யக்கூடியவர்களாக இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து கொள்கைகளை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து முன்னோக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை. இப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க செய்தது. அல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைல், மார்க்கம்ங்கிறது மதம்னு எங்கேயுமே பேசலை. அல்லாஹ் தீன்கிறான். தீன் அப்படிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். இப்படித்தான் வாழணும். ஸோ நேரான இயற்கை, நேரான வழிமுறை, இறைவனுடைய வழிமுறை எல்லாமே ஒன்று தான். சரியா? இப்போ அதை மீறி இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ
சிந்திச்சுக்கிடுவோம். ரைட். அடுத்து வமின்ஹும் மை யகூலு உதல்லி வலா தஃப்தினி அலா ஃபில் ஃபித்னதி சகது வ இன்ன ஜஹன்னம லமுஹீதத்தும் பில் காஃபிரீன். மேலும் போருக்கு செல்லாது இருக்க எனக்கு அனுமதி தாரும், என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர். இதோ கேளுங்கள், சோதனையிலேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். மேலும் நரகம் இத்தகைய இறை நிராகரிப்பாளர்களை திண்ணமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அவங்க முஸ்லீம் தான், ஆனால் இந்த போரில் கலந்துக்காமல் இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க, எங்களை சோதனைக்குள்ளாக்காதீங்க. இன்றைக்கி முஸ்லீம் நாடுகளே எந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்குது, எவ்வளோ பெரிய இஷ்யூவில். ஆனால் அது மட்டும்தான் இஷ்யூ. ஆனால் அந்த மாதிரி பல இடங்களில் இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கலை. நம்ம இந்த இஷ்யூவை மட்டும்தான் பார்க்குறோம், பலஸ்தீனை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்குது. நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரியான ஒரு நிலையத்தான் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. கொஞ்சம் வெளி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். என்ன மாதிரியான சூழலை நோக்கி நகருது இந்த உலகங்கிறத பாருங்கள். அப்போது எங்களை சோதனைக்குள்ளாக்காதீங்க, கொஞ்சம் அனுமதி கொடுங்க, எங்களுக்கு இந்த சண்டைலாம் வேணாம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள அல்லாஹ் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கங்கிறான். இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே உங்கள் ஃபேமிலி விஷயமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே இருந்து அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணணும். அதாவது அந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு வைக்க தான் பார்க்கணும், அதை விட்டு ஒதுங்கக்கூடாது. இன்றைக்கி அதிகமாக என்ன பண்ணுறோம், உறவு முறைகளை துண்டிச்சிட்டு தனித்தனியாக போயிடுறோம். செட் ஆகலை, எங்களுக்குள்ள செட் ஆகலைன்னா அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, மாமியார் மருமகள், வீட்டில் இடம் இல்லை, ஸோ அதுக்காக நான் தனியாக போகிறேன், அது வேற. ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம பேசிக்கிறோம், பார்த்துக்கிறோம், இது வேற. ஆனால் இல்லை எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு அப்படியே பிரிஞ்சு அப்படியே துண்டிச்சுக்கிட்டு போயிடுறது, ஒதுங்கிடுறது. இறைவன் பாதுகாப்பானா. ஃபேமிலியிலேருந்து பாருங்கள், சோஷியலாகவும் பாருங்கள். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம் அப்படின்னு ஒதுங்கி நம்ம இருந்தோம் அப்படின்னா கேட்டுக்கங்க, உங்களுக்கு சோதனையிலேயே நீங்கள் வீழ்ந்து கிடக்குறீங்க. உங்களுக்காக நரகம் திண்ணமாக சூழ்ந்து காத்திருக்கான். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒதுங்குனா நம்மளும் இறை நிராகரிப்பாளர்களாக ஆயிடுறோம். சிந்திச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இறைவனுக்காக சண்டை போட வராதவங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னவங்கள இறைவன் இந்த வார்த்தை சொல்கிறான். ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இது கதையாக மட்டும் நீங்கள் பார்க்க வேணான்ட்டு தான் அதிகமாக நான் இன்றைக்கி இருக்கக்கூடியதை சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நான் இது டக்குன்னு நம்ம நீங்கள் என்ன வரலாறு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வரலாறு நீங்கள் கற்றுக்கும்போது, வரலாறு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வரலாறு கற்றுக்குறங்க, தெரிஞ்சுக்கிறங்க. ஆனால் அதை தாண்டி அதனுடைய ஃபார்முலாவை நான் இங்கே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சொல்லி கொடுக்குறேன்னு இல்லை, இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். இறைவன் பாதுகாப்பானாக. ஏன்னா இறைவன் மிகப்பெரியவன், அவனுடைய ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதில் நான் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிந்திங்கங்கிறேன், சரியா? அதனால் எங்களுக்கு வரலாறை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறது. நீங்கள் வரலாறு கற்றுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு புரிய வைப்பான், சரியா? ஆனால் ஃபார்முலாவாக பாருங்கள், எந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள், சரியா? உப்பு இருக்குது அப்படின்னா எந்தெந்த குழம்புக்கு எவ்வளோ போடணுன்னு இருக்குல்ல, முதல்ல இது உப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த குழம்புக்கு போடலாங்கிறத பார்த்துக்குருவோம், சரியா? ரைட். இன் துசிபுக ஹசனத்துன் தசூஹும்
இன் துசிபுக முசீபத்தும் யகூலு கத் அகதுனா அம்ரனா மின் கபுலு வயதவல்லவ் வஹும் ஃபரிஹூன். உமக்கு ஏதேனும் நன்மை கிடைத்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் ஏன்னா இவங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அல்லாஹ்க்காக தியாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட சிறந்தது கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது கிடைச்சாதானே கிடைக்கும், இருக்கிறத என்னால் விட முடியாதே அப்படின்னு இருந்தவங்க தான் இந்த நயவஞ்சகர்கள். அப்போது உண்மையிலே இப்போது இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன செய்யுதான், வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்படி தான் இப்போ ஃபேமிலியை விட்டு நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு ஒதுங்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுவே வந்து யாரை விட்டு ஒதுங்கினோமோ அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மனசு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ச்சே, நான் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சேன், நல்லா இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இல்லை நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு தோணும் இல்லையா? அதுதான். அப்போ இந்த மாதிரி நபியுடைய டைமில் நடக்குது. ஸோ இப்போ நீ உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுத்துச்சுன்னா அவங்களுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்துது. ஆனால் உங்களுக்கு நீ ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா நீங்கள் அவங்க எதுவும் கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் இல்லையா? என் பேச்சை கேட்காம என்னை கஷ்டப்படுத்திட்டு போனீல்ல, அதனால தான் உனக்கு இந்த நிலமை அப்படின்னு நம்ம மனசில் ஒரு குரூர எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? வரும், வராமலாம் இருக்காது, வரும். இறைவன் பாதுகாப்பானாக. அது மாதிரியான எண்ணங்கள்லேருந்துலாம் நம்ம வந்து இப்போ புரிஞ்சிருச்சு, ஓ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களா அப்படின்னு. ஸோ அதுலேருந்து நம்மளை மாற்றிக்கிறணும், அவ்வளோதான். எதுவுமே எனக்கு வராது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது, எல்லாருமே மனுஷங்க தான். ஆனால் நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ கல்வி நமக்கு வருதோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த செயல்களையும் எண்ணங்களையும் அப்டேட் பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் நாங்கள் முன்னாடியே எங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக திரும்பி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்திலேருந்து இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஏன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு உங்கள் குழந்தைங்க இருக்கக்கூடிய சமூகத்துலையும் இருப்பாங்க. ஸோ கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.